என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி 1ல் இருக்கக்கூடிய 3rd யூனிட்டில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். இப்போ 3.1 தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிற டாபிக். மினரல்ஸ் அண்ட் மெட்டலர்ஜி. தமிழில் வந்து மினரல்ஸ் வந்து தாதுக்கள்னு சொல்லுவாங்க, இல்லைனா கனிமவியல்னு சொல்லுவாங்க. மெட்டலர்ஜிங்கிறது உலோகவியல். கனிமவியல் மற்றும் உலோகவியல்னு சொல்லலாம், இல்லைனா தாதுக்கள் மற்றும் உலோகவியல். அந்த டாபிக் வச்சு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி இதில் வந்து என்ன 2 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கோம். அதாவது ஒரு கொஸ்டினை எப்படியெல்லாம் கேட்கலாங்கிறத ஒரு 3 கொஸ்டினாக இங்கே எழுதியிருக்கேன். இப்போ ஒரே ஒரு கொஸ்டின் தான், அந்த இது எப்படிலாம் கேட்கலாங்கிறது எழுதியிருக்கேன். அதே மாதிரி இங்கே செகண்ட் கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னு எழுதியிருக்கேன். இப்போ 2 கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த வீடியோவோட 3rd யூனிட்டு உண்டான இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் கொஸ்டின் வந்து முடிஞ்சது. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, எக்ஸ்பிளைன் த மேனுஃபேக்சர் ப்ராசஸ் ஆஃப் cast iron by blast furnace method. அந்த மாதிரி blast furnace methodன்னு சொல்லிட்டு அந்த என்ன மெத்தடோ அதை சொல்லி கேட்பாங்க. அப்படி இல்லையா, explain the extraction of iron from the hematite. hematiteங்கிறது பார்த்தீங்கன்னா ஓருடைய நேம், சரிங்களா? அது சம்டைம்ஸ் வந்து இந்த ஓருனுடைய நேம் வந்து கொடுக்காம explain the extraction of iron from its ore அப்படின்னு கூட கேட்கலாம். இல்லை அல்லது எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் கேஸ்ட் அயன் இப்படி கேட்கலாம். இப்போ மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் கேட்கலான்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஒரே கேள்வியை எப்படியெல்லாம் கேட்கலான்னு கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து அது என்ன மெத்தடுன்னு சொல்லி கொடுத்து கேட்டிருக்காங்க. அடுத்து ஓர்னுடைய நேம் கொடுத்து கேட்டிருக்காங்க. அடுத்து சிம்பிளாக கேட்டிருக்காங்க, எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் கேஸ்ட் அயன். இந்த மாதிரி கேள்வி கேட்கலாம். அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா செகண்ட் கேள்வி, எக்ஸ்பிளைன் த மேனுஃபேக்சர் ஆஃப் ஸ்டீல் பை பெசிமர் ப்ராசஸ் வித் ஹீட் ட்ரீட்மெண்ட். என்ன ப்ராசஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், பெசிமர் ப்ராசஸ் வித் ஹீட் ட்ரீட்மெண்ட் அவங்களே கொடுத்துட்டாங்க. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஹீட் ட்ரீட்மெண்ட்டை பற்றி தனியாக எழுத சொல்லுவாங்க. பாருங்களேன், ரைட் த வேரியஸ் மெத்தட், நிறைய மெத்தட் இருக்குது, அதான் சொல்லியிருக்காங்க. ரைட் த வேரியஸ் மெத்தட் ஆஃப் ஹீட்டிங் ஆஃப் ஸ்டீல். இந்த 2 எழுதி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அது வந்து அந்த மெத்தடுக்கு நேம் கொடுத்து கேட்குறது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெசிமர் ப்ராசஸ்ன்னு கொடுத்துருவாங்க. இல்லைன்னா சம்டைம்ஸ் வந்து ஹீட், அந்த வேரியஸ் மெத்தட் ஆஃப் ஹீட்டிங் ஆஃப் ஸ்டீல் மட்டும் இது கூட தனியாக கூட கேட்கலாம். அப்போ இந்த 2 கொஸ்டின் வந்து நல்லா பார்த்துங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.